அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையுமாகிய எல்லா வல்ல அல்லாஹ்வின் திருநாமத்தால் ஆரம்பம் செய்கிறேன். அவனின் சாந்தியும் சமாதானமும் அனலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவருடைய குடும்பத்தார்கள், தோழர்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், சூஃபிகள், முத்தகீங்கள், இமாம்கள், குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கும் நம்ம அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகட்டும் என்று பிரார்த்தித்து என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த சின்ன உரையினுடைய தலைப்பு எங்கும் ஊழல் எதிலும் ஊழல். இன்னைக்கு அரசு சம்மந்தப்பட்டமாக இருந்தாலும் சரி, தனியார் சம்மந்தப்பட்டதாக இருந்தாலும் சரி, ஒரு விஷயத்தை செய்து முடிக்க வேண்டும் என்று சொன்னால் அது பாலமாக இருக்கட்டும், அல்லது மக்கள் நடக்கக்கூடிய பாதையாக இருக்கட்டும், வாகனங்கள் செல்லக்கூடிய, அதாவது ஒரு தார் சாலையாக இருக்கட்டும், எதை செய்தாலும் அதில் தரமற்ற விடயங்களைத்தான் இன்றைக்கி மனிதன் கையாண்டுக்கிட்டு இருக்கிறான். பாலம் போடுறான் அல்லது கட்டடம் கட்டுறான், அது திறப்புள்ள அன்னைக்கே அது இடியக்கூடிய நிலையில் அல்லது அது அப்படியே மனிதர்களுக்கு சேதமளிக்கக்கூடிய நிலையில் பார்க்குறோம். இதுக்கெல்லாம் காரணம் அது சரியான முறையில் இருக்கிறதா, அது தரமற்ற முறையிலே அது அமைக்கப்பட்டிருக்கிறதா என்று பார்த்து முடிவு செய்ய வேண்டியவர்கள் கைவிட்டு லஞ்சம் வாங்கி கொண்டு அதில் ஊழல் செய்யக்கூடியவர்களுக்கு துணை போய்விடுகிறார்கள். இது இன்றைக்கு மட்டுமல்ல, அன்றைக்கும் இருந்தது. அவர்கள் அல்லாஹுவையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் அவர்களுடைய இருவேர்களுடைய அறிவிப்புகளின் தண்டனையின் பயந்து அதிலிருந்து விலகி கொண்டார்கள். இன்ஷா அல்லாஹ் நாமும் அதில் விலகி கொள்வதற்கு ஒரு நிகழ்வை சொல்லி, இந்த ஊழல் லஞ்சம் இதனை விட்டு நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் நாமும் அதிலிருந்து விலகிக்கொள்ளக்கூடியவர்களாக, இது போன்ற பொறுப்பில் இருக்கக்கூடியவர்களும் விலகிக்கொள்ள வேண்டும் என்ற நல்ல அடிப்படையில் இந்த ஹதீஸை நாம் கவனத்தில் வைப்போமாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கைபர் பகுதியிலே வசிக்கும் யகூதிகளிடம் பேரித்தம்பலம் அறுவடையில் கிடைப்பவற்றில் தோராயமாக கணக்கிட்டு அதற்கான வரி வசூல் செய்வதற்காக ஹஸரத் அப்துல்லா இப்னு ரவாஹார் அலி அவர்களை அனுப்பி வைத்தார்கள். அன்னலாரின் வேண்டுகோளின்படி ஹஸரத் அவர்கள் அங்கு சென்றபோது அங்குள்ள யகூதிகள் ஹஸரத் அவர்களிடம், நாங்கள் செலுத்த வேண்டிய வரியிலே சற்று கண்டுகொள்ளாமல் விட்டு விடுங்கள், நாங்கள் தருவதை மட்டும் எடுத்து செல்லுங்கள், அதற்கு பதிலாக அப்துல்லாவே இந்த ஆபரணங்களை முழுமையாக நீங்கள் எடுத்து கொள்ளுங்கள் என தங்கள் பெண்களின் தங்க ஆபரணங்களை தங்கங்களை லஞ்சமாக தருவதை குறித்து பேசினார்கள். அதற்கு அவர்கள், லஞ்சத்தை வாங்கி கொண்டு உங்கள் வரியிலே என்னை சமரசம் செய்ய சொல்கிறீர்களா? இந்த உலகத்திலே எனக்கு மிகவும் பிடித்தமானவர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாகும். இந்த உலகத்திலே எனக்கு அதிகம் வெறுப்புக்குரியவர்கள் நீங்கள்தான். இறைவனின் மீது சத்தியமாக இதிலே நான் நீதம் தவற மாட்டேன், சமரசம் செய்து கொள்ள மாட்டேன் என மறுத்து விட்டார்கள். இன்ஷா அல்லாஹ் இதுபோன்று நாமும் நமக்கு வரும் வாய்ப்புகள் அமையும் பட்சத்தில் ஊழலற்ற லஞ்சமற்ற நேர்மையான முறையிலே நமக்கு பணிகள் இருக்கும் பட்சத்திலே செய்வோமையானால் கண்டிப்பாக இறைவனுடைய பொருத்தம் இம்மையிலும் கிடைக்கும், நாளைக்கு மறுமையிலும் பொருத்தமும் சோனம் கிடைக்கும். இன்ஷா அல்லாஹ் அதனை நாம் பெறுவோமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.